மிகவும் நெருக்கடியான இந்த நேரத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளும் மிக குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகமும் உடனடியாக விரைந்து ஒரு முக்கிய முடிவினை எடுக்க வேண்டும் என்பதற்கான அறிவிப்பினை இந்த நெருக்கடியான யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பது யார் என்கின்ற கேள்விக்கு மத்தியில் தவேக ஆட்சி அமைப்பதற்கான சூழ்நிலை இருந்தாலும் போதிய உறுப்பினர்கள் இல்லை. ஆகவே யாராவது அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அந்த ஆதரவினை பெற்று ஆட்சியை தவேக கொண்டு வரும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் மிக முக்கியமான அறிவிப்பினை புதுக்கோட்டை மு.க. ஷாஜஹானாகிய நான் தற்பொழுது அறிவிக்கின்றேன். இதில் கட்சி மாச்சரியங்கள் அல்ல. பொதுவாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நல்ல முடிவை அரசியலில் தொடர்ந்து எடுத்து வருகிறது. அது இனியும் எடுக்க வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் ஆட்சி அமையவில்லை, அமைவதற்கான சூழல் இல்லை. ஆனால் நாம் மக்களிடத்திலே வாக்கு கேட்க செல்லுகின்ற ஒவ்வொரு இடங்களிலும் இந்தியா கூட்டணியுடைய கட்சியின் தலைவர்களும் தொண்டர்களும் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களும் மக்களிடத்தில் ஒரு உறுதியை அல்லது ஒரு அறிவிப்பினை தொடர்ந்து செய்து வந்தோம். அது என்னவென்று கேட்டால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணிக்கு வாக்களித்து அவர்கள் ஆட்சி அமைக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் அது பிஜேபி தமிழகத்தில் நுழைந்துவிடும். தமிழகத்தில் பிஜேபி நுழைந்தால் ஆர்எஸ்எஸ் சங்கி பரிவர்த்தனைகளின் கூடாரங்களின் கொட்டம் நம்மை அடக்கி கொண்டிருக்கும். நாம் அவர்களுக்கு அடங்கி செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்று குறிப்பிட்டோம். அதுதான் உண்மையும் கூட. ஆனால் தவேகாவை நாம் யாரும் சிந்திக்கவில்லை. அவர்களே நாம் ஆட்சி அமைப்போம் என்ற நிலைக்கு எண்ணவில்லை. வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறோம், கணிசமான வாக்குகளை பெறுவோம் என்றுதான் விஜய் அவர்களே நினைத்திருப்பார். இதுதான் உண்மை. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் விஜய் அவர்கள் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் இதை தான் குறிப்பிட வேண்டும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் எப்படியோ ஒரு நிலையில் தமிழகத்தில் இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம். ஒருவருக்கொருவர் மிக நெருங்கிய இடத்தில்தான் வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தவேக தற்பொழுது ஆட்சி அமைப்பதற்கான சூழலில் இருக்கிறது. யாராவது ஆதரவு தர வேண்டும். இன்னும் குறைந்தபட்சம் 20 உறுப்பினர்கள் தேவை என்ற நிலையில் அவர் இருக்கிறார். அதற்கு நாம் என்று சொன்னால் இந்தியா கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஒருங்கிணைந்து உடனடியாக இப்பொழுதே ஒன்று கூடி ஒரு முடிவினை எடுக்க வேண்டும். தவேகாவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவினை தற்பொழுது நாங்கள் தருகிறோம் என்று இந்தியா கூட்டணியுடைய தமிழக தலைவராக இருக்கின்ற அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்க வேண்டும். இதில் நம்முடைய ஈகோவை விட வேண்டும். காரணம், ஈகோ பார்ப்போமேயானால் நாம் மக்களிடத்திலே சொல்லியிருக்கின்ற பிஜேபி உள்ளே நுழைந்துவிடும், தமிழ்நாட்டில் வந்துவிடும் என்கின்ற நிலை அதிமுக என்கின்ற முகமூடியின் மூலமாக பிஜேபி தவேகாவை ஆட்சி செய்யும். அவர்கள் கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை கொடுத்து, அவர்கள் தர வேண்டிய இம்சைகளை தந்து, பெற வேண்டிய கையெழுத்துக்களை பெற்றுவிடுவார்கள். அதற்கு அதிமுக துணை நிற்கும். அவர்கள் தமிழ்நாட்டிற்குள் நுழையக்கூடாது. தமிழக மக்களுடைய நல்ல திட்டங்களை, நல்ல வாழ்க்கையை, நல்ல அமைதியை பெற்று வாழ வேண்டும் என்ற எண்ணம் நாம் தொடர்ந்து அரசியல் நடத்துகின்ற நமக்கு இருக்கிறது. ஆகவே நாம் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்ற காரணத்தினால் இப்பொழுது அவருக்கு, அதாவது தவேகாவிற்கு நாம் ஆதரவளிக்க மறுத்தோமேயானால் நிச்சயமாக அவர்கள் அதிமுகவினுடைய 47 உறுப்பினர்கள் ஆதரவை தருகிறேன் என்று பிஜேபி சொல்ல வைக்கும். அதிமுகவை பிஜேபி சொல்ல வைத்து அதிமுக ஆதரவு தருவதாக சொன்னால் அதன் மூலமாக வரக்கூடிய பின் விளைவுகள் மிக மோசமாக தமிழ்நாட்டில் அமைந்துவிடும்.
ஆக எந்த சூழலிலும் பிஜேபி தமிழகத்திற்குள் வரக்கூடாது, கால் ஊன்ற விடக்கூடாது. மக்கள் அதில் தெளிவாக இருக்கிறார்கள். 27 தொகுதிகளில் போட்டியிட்ட பிஜேபி தற்பொழுது ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருப்பதாக செய்தி வருகிறது. ஆக மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நாம் ஒன்று கூடி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இது இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கின்ற காரணத்தினால் ஒருவேளை நம்முடைய இந்தியா கூட்டணியுடைய உறுப்பினர்கள் சுமார் 74 நபர்கள் இருக்கிறோம். அதில் காங்கிரஸோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அல்லது முஸ்லீம் லீக்கோ தாவேக அமைச்சரவையில் நாங்கள் அங்கம் வகிக்க வேண்டும் என்று விரும்பினால் கூட அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. காரணம், பிஜேபி உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய உண்மையான நோக்கம், உண்மையான கருத்து. ஆக விரைவாக இந்தியா கூட்டணியுடைய தமிழக தலைவர் அவர்கள் விரைந்து அனைத்து கட்சி கூட்டத்தினை, நம்முடைய இந்தியா கூட்டணியுடைய கூட்டணி கட்சிகளின் தலைவர்களை அழைத்து பேசி நாம் நிபந்தனையற்ற ஆதரவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளும் தருகிறோம் என்று குறிப்பிட்டுவிட்டால் அந்த இடத்திலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த வகையிலும் பிஜேபி ஆதரவை பெற்றிருக்கின்ற அதிமுக தாவேகாவிற்கு ஆதரவு தருகிறேன் என்று சொல்ல முடியாது. அதை வாயடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவதாக நம்முடைய அறிவிப்பை செய்ய வேண்டும். நான் தாவேகா தலைவர் அவர்களுக்கு பல வாரங்களாக நான் சொல்லி வந்தேன். நீங்கள் முதலில் ஆட்சி அமைப்பதற்கு வருகிறீர்கள், அரசியலுக்கு வருகிறீர்கள், உடனடியாக ஆட்சி அமைப்பதற்கான முகாந்திரம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் எத்தனையோ பேரை அழைத்து பார்த்தீர்கள், ஒருவர் கூட உங்களிடத்திலே வரவில்லை. நீங்கள் உண்மையிலேயே ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் 31க்கு பிறகு 2031க்கு பிறகு நீங்கள் ஆட்சி அமைக்கலாம். அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் நீங்கள் அங்கம் பெற வேண்டும். ஒரு 5 சீட்டாவது பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகியுங்கள் என்பதாக நான் பல யூடியூப் சேனல்கள் வாயிலாக பல முறை குறிப்பிட்டிருக்கின்றேன். காரணம், தாவேகா சின்ன குழந்தை, அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டிய பக்குவமும் பொறுப்பும் நம்மை போன்ற கட்சிகளுக்கு உண்டு என்பதாலும் தாவேகா பிஜேபியினுடைய பினாமியாக செயல்படுகிறது என்று மக்கள் மத்தியிலும் பல அரசியல் கட்சிகள் மத்தியிலும் பேசப்பட்ட நேரத்தில் நீங்கள் வெற்றி ஒன்றே குறிக்கோள் என்பதாக கருதக்கூடாது. ஒரு கட்சியோடு இணைந்து தேர்தலை சந்தியுங்கள். பிறகு 2031 அல்லது 36 நீங்கள் ஆட்சி அமைக்கலாம், அதற்கான தகுதியை பெறலாம் என்றும் குறிப்பிட்டிருந்தேன். இது மாத்திரமல்ல, இன்னும் பல கருத்துக்களை அவருக்காக நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில், நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பயணிப்பதால் இந்த பதிவு நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அல்ல, எந்த கட்சியின் சார்பாகவும் அல்ல. நிலைமை சரியில்லை என்பதற்காக நிலைமையை உணர்ந்து எதிர்காலத்தில் நாளைய தினமோ நாளை மறுதினமோ இன்னும் 1 மாதத்திலோ 2 மாதத்திலோ பிஜேபி அதிமுக என்கின்ற முகமூடியை போர்த்தி கொண்டு தமிழகத்திற்குள் உள்ளே நுழைந்தால் தமிழகம் அமைதி பூங்கா என்கின்ற அந்த பெயர் கெட்டுவிடும். அதற்கு எச்சரிக்கையாக நாம் சென்றுதான் ஆக வேண்டும். நம்மிடத்திலே ஈகோ பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அவர் தாவேகாவினுடைய தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே விஜய் அவர்கள் குறிப்பிட்ட வாசகம், அடிக்கடி குறிப்பிட்ட வாசகம், திமுக எங்களுடைய அரசியல் எதிரி, பிஜேபி நாங்கள் கொண்டிருக்கின்ற கொள்கை எதிரி என்று குறிப்பிட்டார். இதையும் நான் குறிப்பிட்டு தான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் கொள்கை எதிரியாக பிஜேபியை கருதுகிறீர்கள். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. ஆகவே நீங்கள் நட்பு பாராட்டுங்கள். நீங்கள் எவ்வளவோ பேசியிருக்கிறீர்கள் திமுகவை, அதையெல்லாம் மறந்து அதையெல்லாம் மன்னிக்க சொல்லி அல்லது அதையெல்லாம் மனம் பொறுத்து கொள்ள சொல்லி அல்லது பொறுத்து கொள்ள வைத்து நீங்கள் ஒரு 5 தொகுதியாவது திமுக கூட்டணியில் பெற்று வந்தீர்கள்னா அந்த 5க்கு 5 பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். அப்படி 5க்கு 5 வெற்றி பெற்றால் அது 100க்கு 100 வெற்றி என்று குறிப்பிடப்படும். நீங்கள் 200 தொகுதிகளில் போட்டியிட்டு 180 இடங்களில் வெற்றி பெற்றால் கூட அது 90%, 95% என்று தான் குறிப்பிடப்படும் அரசியல் வரலாற்றில் என்றெல்லாம் கூட கடந்த காலத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதன் தலைவருக்கும் நான் பதிவிட்டுள்ளேன். அதேதான் இப்பொழுது யூடேன் அடித்து நான் சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அங்கம் வகிக்கின்ற இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கும் தெரிவிப்பது, நம்முடைய இலக்கு பிஜேபி தமிழகத்திற்குள் நுழையக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே இருக்கக்கூடாது. அந்த கட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டிய கட்சி.
சூழ்நிலையின் காரணமாக, ஏதோ தந்து முந்து தேடுதப்பத்தின் காரணமாக தொடர்ந்து மத்தியிலே ஆட்சியில் இருக்கிறார்கள். என்னென்ன பாடு செய்து கொண்டு இருக்கிறார்கள், என்னென்ன பாடுபடுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அரசியல் புரிதல் உள்ள நம்மையே அரசியல் புரிதல் இல்லாத விஜயை என்ன செய்வார்கள் என்பதை நாம் தான் அவரை காப்பாற்ற வேண்டும். நாம் தான் விஜய் அவர்களையும் விஜய் கட்சியையும் தற்போதைய சூழ்நிலையில் காப்பாற்ற வேண்டும். அதிமுக கையில் எடுப்பதற்கு முன் நாம் என்றால் இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்றக் கழகம் நிபந்தனையற்ற ஆதரவை தருகிறேன் என்று ஒரு அறிவிப்பை செய்துவிட்டால் அந்த இடத்திலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளே புகர முடியாது, பிஜேபியும் வர முடியாது. அதற்கு முற்றுக்கட்டை வைக்கப்படும். அவர் ஆட்சியில் பங்கு தருகிறேன் என்று சொன்னதின் அடிப்படையில் நம் கூட்டணியில் இருக்கின்ற ஏதாவது கட்சிகள் அவரோடு அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று விரும்பினால் அதை அவர்கள் இஷ்டம் என்று விட்டுவிடலாம். ஆக நாம் தெளிவாக இருக்க வேண்டும், தீர்க்கமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், முனைப்போடு இருக்க வேண்டும். நம்முடைய முயற்சி இனியும் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றிக்கான நிலையை எந்த காலத்திலும் நமக்கு பொது எதிரியாக இருக்கக்கூடிய இந்திய ஒன்றியத்திற்கே கேடு விளைவிக்கின்ற பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கி பரிவர்த்தனைகளை இந்த தேசத்தில் இருந்து அப்புறப்படுத்தும் முயற்சியில் தமிழ்நாட்டிலிருந்து தொடர்ந்து துவங்குவோம். அதில் வெற்றி பெறுவோம். இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். மனமாச்சரியங்கள் வேண்டாம், விருப்பு வெறுப்பு வேண்டாம், ஈகோ வேண்டாம். அவர் அப்படி பேசினாரே, இவர் இப்படி பேசினாரே, நாம் நேற்றுக்கு கட்சி அமைத்த ஒருவனிடத்திலே நாம் ஆதரவு தருவதாக வழியை சொல்வதா என்ற எண்ணமெல்லாம் வேண்டாம். அரசியலில் இதெல்லாம் சகஜம். வெற்றி தோல்வியை தருவதும் தோல்வி வெற்றியை தருவதும் இயற்கை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தோற்கவில்லையா? கர்ம வீரர் காமராஜர் தோற்கவில்லையா? எத்தனையோ நபர்கள் தோற்றிருக்கின்றார்கள். பிறகு அவர்களே வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெறும் பொழுது அந்த மக்கள் பூரிப்படைந்திருக்கிறார்கள். நமக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது ஒரு தடை காலம். இந்த தடை காலத்தை தந்திரத்தோடு கையாள வேண்டும் என்பதாகத்தான் நான் குறிப்பிடுகின்றேன். நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக பல்வேறு கருத்துக்களை பல்வேறு யூடியூப் சேனல்கள் மூலமாக கடந்த காலங்களில் விஜய்க்கும் தெரிவித்திருக்கிறேன். சூழ்நிலை மாறியதன் காரணமாக இப்பொழுது நாமே முன் முயற்சி எடுத்து அவருக்கு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும். அவருக்கு அரசியல் புரிதல் இல்லை, இருக்காது, தெரியாது, வஞ்சகம் அல்ல அவரிடத்தில். ஆனால் ஆட்சி அதிகாரம் அவரிடத்திலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த ஆட்சி அதிகாரத்தை இப்படி செய்யுங்கள் என்று நம்மை போன்றவர்கள், அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை, முஸ்லீம் லீக், தேமுதிக போன்ற கட்சிகள் அவருக்கு அட்வைஸ் செய்து ஆலோசனை செய்து அந்த ஆலோசனையின் அடிப்படையில் அதிகாரிகளையும் இன்ற நேரம் இந்த சூழ்நிலையில் அதிகாரிகள் தன்னுடைய வசத்திற்கு ஆட்சியை மாற்ற பார்ப்பார்கள் என்பதையும் நாம் உள்கொள்ள வேண்டும். அதிகாரிகளுடைய ஆட்சி அமையுமேயானால் அந்த அதிகாரிகள் எந்த திசையில் நோக்கி செல்லுகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆகவே அதிகாரிகளையும் அனுசரிக்க வேண்டும். பல்வேறு அரசியல் கட்சிகளையும் நாம் அரவணைத்து செல்ல வேண்டும். தாவேகாவுடைய அரசும் இந்த மாநிலத்தில் தற்போதைய சூழ்நிலையில் இயற்கையாக ஏற்படுகிறது. அதற்கு நாம் வழிகாட்டியாக, நல்ல வழிகாட்டியாக, நல்ல திசை காட்டியாக இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் உடனடியாக செயல்பட வேண்டும் என்று அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொள்வது புதுக்கோட்டை மு.க. ஷாஜஹான். நன்றி, வணக்கம். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான சூழ்நிலை இருக்கிறது. தாவேகாவுக்கு நல்ல ஆட்சியை மக்களுக்கு தர வேண்டும். கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளையும் இனி சிந்திக்கக்கூடிய செயல் திட்டங்களில் வருகின்ற நல்ல திட்டங்களையும் சிறப்பாக மக்களுக்கு தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இந்த கோரிக்கையை முன்வைத்து நான் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, மனமாச்சரியங்கள் வேண்டாம், நல்லாட்சி அமைய வேண்டும், அந்த நல்லாட்சிக்கு நாம் துணையாக இருப்போம் என்று அன்போடு தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். புதுக்கோட்டை மு.க. ஷாஜஹான். நன்றி, வணக்கம்.